டு பவானி லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நான் இன்றைக்கி ஆடி அமாவாசை. யார் யார் முன்னோர்கள்லாம் காலையிலே வணங்குனீங்க, யார் யார் காகத்துக்கு தயிர் கலந்த எள்ளு கலந்த சாப்பாடு கொடுத்துன்னு சொல்லுங்க. இதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி இன்று கண்டிப்பாக நம்ம குலதெய்வ வழிபடணும். இந்த குலதெய்வ வழிபடுறது எதுக்குன்னா, நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைங்க கடன் தண்ணி இல்லாமல் இருக்கணும். அதுக்காக இந்த வழிபாடு பண்ண போகிறேன். ஒரு செம்பு எடுத்துக்கலாம். இந்த சொம்பு ஸ்டீல் இருக்கக்கூடாது, இரும்பு கூட இருக்கக்கூடாது, வெள்ளி இருக்கலாம், பித்தளை இருக்கலாம், இப்படி காப்பர் இருக்கலாம். நம்ம சொம்பில் சுத்தமான சொம்பை கழுவி தண்ணி பிடிச்சாச்சு. கொஞ்சமாக மஞ்சள். நமக்கு கடன் அதிகமாகிட்டு நமக்கு வர வழியே தெரியல, எந்த ஒரு உதவியுமே நமக்கு இல்லை, நாலா பக்கமும் நமக்கு அடைச்ச போட்ட மாதிரி இருக்குது, நமக்கு நல்ல வேலை இல்லை, நம்ம பிள்ளைங்கள் நம்ம தொழில் இல்லை, இந்த கடன்லேருந்து மீளணும் அப்பா குலசாமியேன்னு வேண்டிக்கிட்டு இந்த பூஜையை பண்ணுங்கள். நம்பிக்கையோடு பண்ணுங்கள். நம்பிக்கை இருக்கிறவங்க பண்ணுங்கள், நம்பிக்கை இல்லாதவங்க பண்ணாதீங்க. நீங்கள் நினைக்கலாம் இந்த வழிபாடை பண்ணிட்டு இப்போ வீட்டில் உட்காந்தனா நம்ம கடன் அடையுமா? அப்படி கிடையாது. இந்த வழிபாடும் பண்ணணும், கடவுளையும் நம்பணும். இந்த உலகத்தில் நம்மளை யாரு கைவிட்டால் நம்ம குலசாமி கைவிட மாட்டோம். அது மாதிரி எத்தனை பேருக்கு குலசாமி யாருன்னு தெரியாது. தெரியாதவங்க இந்த மாதிரி பூஜை பண்ணால் கண்டிப்பாக நமக்கு பலன்தான். கடவுள் நம்மளை கழுத்தை நெருக்கிதான், அவங்க கண்டிப்பாக இந்த வழிபாடு பண்ணுங்கள். ஏதாவது வழியில் கடவுள் நமக்கு நல்ல வழி காட்டுவார். நான் கண்டிப்பாக கடவுளை ரொம்ப நம்புவேன். எனக்கும் கடை இருக்கிறதுனால தான் இந்த வழிபாடை செய்கிறேன்னா. குலசாமி கோயில் பக்கத்தில் இருக்குன்னா அடிக்கடி போயிட்டு வாங்க. ரொம்ப தள்ளி இருக்கும், நாங்கள் வெளியூரில் இருக்கோம்னா வருஷத்துக்கு ஒரு தடவை போங்க. இன்றைக்கி குலசாமி கோயிலுக்கு போயிருந்தால் இந்த வழிபாடு செய்ய வேண்டாம். நான் என் குலசாமி கோயில் ஊரில் இருக்குது, என்னால் போக முடியல, அதனால் வீட்டிலேருந்து வழிபாடு செஞ்சிகிட்ருக்கேன். நம்ம குலசாமிக்கு ஜவ்வாது அரகஜம்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த அரகஜட மனத்துக்கே ஓடி ஓடி வருவார். குலசாமி உத்தரவு கொடுத்தா தான் நமக்கு மற்ற தெய்வமே துணவு பண்ணுவாங்க. இதுக்கு உங்களுக்கு இப்படி ஒரு பெரிய தாம்பலம் ஒன்று வேணும், அதே மாதிரி ஒரு சின்ன தாம்பலம் வேணும், ஒரு மண் விளக்கு தான் வேணும். ஸ்டீல் எடுக்கவே கூடாது. உங்கள்கிட்ட இந்த மாதிரி தாம்பலம் இல்லைனாலும் நீங்கள் வாழை இலை எடுத்துக்கலாம், சரிங்களா? எது ஒன்றுமே நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்பிக்கை இல்லாமல் செய்யக்கூடாது. இன்றைக்கி செஞ்சோன்னு நாளைக்கு பணம்னு நினைக்காதுங்க. பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும், நல்ல ஒரு வியாபாரமும், நல்ல தொழிலும் கிடைக்கும். நான் நிறைய சாமியை நம்புவேன், நிறைய நான் சாமிக்காக செய்வேன். அதனால் என் பிள்ளைங்க 2 பேரும் வாழ்க்கையில் நல்ல ஒரு தொழிலில் இருக்காங்க. இன்றைய ஞாயிற்றுக்கிழமையில் ஆடி அமாவாசை ரொம்ப பெரிய அமாவாசை. வருஷத்தில் 3 அமாவாசைக்கு விட்டுறக்கூடாது. இந்த தெய்வம் வழிபாடு படம் கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. சுத்தபத்தமாக இருக்கணும். பெண்களுக்கு தீட்டு காலத்தில் இந்த பூஜை பண்ணக்கூடாது. உங்கள் வீட்டுக்கு குழந்தைங்களோ உங்கள் கணவரை விட்டு சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக இந்த பூஜை நீங்கள் இன்றைக்கி பண்ணுங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் நமக்கு முன்னேற்றம் கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் இழந்தது கடவுள் நம்ம குலசாமி 2 மடங்காக கொடுப்பாரு. நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் குலசாமி பேர் என்ன. என் குலசாமி பேர் ஓம் ஸ்ரீ கலக்கோட்டீஸ்வர சாஸ்தாய நமஹா, ஓம் ஸ்ரீ பலவேசக்காரரே. உங்கள் குலசாமி பேர் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தாம்பத்து மேலே இந்த செம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அக்ஷயை கண்டிப்பாக போடணும். அக்ஷயம் இல்லாமல் வைக்கக்கூடாது. நான் இந்த வழிபாடை இன்றைக்கி தான் முதல் முறை செய்கிறேன். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு நான் வீட்டில் இருக்க, மற்ற நாள் அதனால செய்ய முடியறதில்ல. ஆடி அமாவாசை திதின்னு சொல்கிறது நம்ம முன்னேறுகளுக்கும் காலையில் முன்னோர்களை வணங்கணும், சாயங்காலம் கண்டிப்பாக குலசாமியை வணங்கணும். இந்த அரிசி மேலே நம்ம காப்பர் சோப்பு தண்ணி எடுத்து இப்படி வச்சிடணும். இப்போ சின்ன தாம்பலத்து மேலே இந்த அரிசி எடுத்து பரப்பிடணும். நம்ம சின்ன தாம்பலத்தை இப்படி எடுத்து வச்சிடணும். நம்ம விளக்கு எடுத்து இப்படி வச்சு இந்த குலதெய்வ வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 to நைட்டு 12க்குள்ளே கண்டிப்பாக செய்யணும். மனதுருகி பிரார்த்தனை பண்ணுங்கள். சாக்ஷாஸ் நிற்பார் அவர் நமக்கு துணை பண்ணுறதுக்காக. நான் அந்த பூ நம்ம பணம் கொடுத்து வாங்கலேன், செடியில் இருந்தது 2-3 ரோஸ், அதுதான் பறிச்சுக்கிட்ட போனால். மனதை உருகி ஐயா சாமி குலசாமியே என் கடன் அடைக்க ஒரு வழி திறந்து தாங்கன்னு நீங்கள் வேண்டிக்குங்க. கண்டிப்பாக ஓடியும் நிற்பார். அதுவும் அவருக்கு அரஜகனா, அவருக்கு அவ்வளோ பிரியர். அரஜகனா பாருங்களேன், இதை வச்சுருக்கேன் பார்த்திங்களா. போன வருஷம் நாங்கள் ஊருக்கு போய்ட்டு இருக்கும்போது எங்கள் பையன் பெரிய பையன் வாங்கி கொடுத்தது. நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லா தொழிலில் மேலும் மேலும் வெற்றி அடைய வேண்டும். பிள்ளைங்களுக்கு தொழிலில் எந்த எதிரியும் இருக்கக்கூடாது. நம்ம பிள்ளைங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷமும் கிடைக்கணும். நான் சாயங்காலமே 6 மணிக்கு தீபம்லாம் போட்டேன். ஆனால் அதுக்கப்புறமா குலதெய்வ வழிபாடு நம்ம 6 to 12 இருக்கனால அதுக்கப்புறம் தான் போடுறேன். நம்பிக்கை இருந்தால் நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை இதை செஞ்சு பாருங்கள். நம்ம கடன் நீங்களே கண் கூடாக பார்க்கலாம், கடன் அடையிறத. அப்பா குலசாமியே, குலத்தை காத்தருளும் சாமியே, காவல் தெய்வமே, ஓம் ஸ்ரீ கலக்கோட்டீஸ்வரர் சாஸ்தாய நம்ம, ஓம் ஸ்ரீ பலவேசக்காரரே நம்ம,
அதே மாதிரி நாளைக்கு நம்ம இதில் வச்சுருக்க தண்ணி இருக்குது பார்த்திங்களா, கீழே ஊற்றக்கூடாது. வீடெல்லாம் தெளிக்கலாம், நம்ம குளிக்கிற தண்ணியில் யூஸ் பண்ணிக்கலாம், செடிங்களுக்கு ஊற்றலாம். அது வந்து இந்த அரிசியெல்லாம் எடுத்து பறவைக்கு எடுத்து போட்டுடலாம். அதே மாதிரி நான் தினம் எங்கள் குலசாமி ஸ்தோத்திரத்தை ஒரு நாளைக்கு காலையில் 108 தடவை ஜெபிப்பேன், நைட்டில் படுக்கிறதுக்கு முன்னாடி 108 தடவை ஜெபிப்பேன். உண்மையிலேயே எனக்கு கண் குளிச்சு காணிச்சு நல்ல நல்ல இதெல்லாம் நடக்குது. என் 2 பிள்ளைங்களுமே நல்ல ஒரு தொழிலில் இருக்காங்க, நல்ல ஒரு வேலையில் இருக்காங்க, நல்ல சொந்த வீட்டில் நாங்கள் இருக்கிறோம். எந்த ஒரு கவலையும் எதுவுமே இல்லை. நீங்களும் வழிபட்டு பாருங்கள். நீங்களும் எப்போது வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த குலசாமி கோயிலுக்கு போனால் கண்டிப்பாக அங்கே குலசாமி மண் அள்ளிட்டு வாங்க. மூட்டை கட்டி வச்சு அதை நீங்கள் வாசல் பின்னாடி கட்டு. தினம் காலையில் சாயங்காலமும் ஆரத்தி தீபாரணை காட்டுங்க. கண்டிப்பாக அவர் துணை பண்ணுவார். நான் இது பல வருஷமாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். காலையில் மாலையில் கண்டிப்பாக நம்ம பத்தி காட்டணும். காவல் தெய்வமே காத்தருளும் ஐயா அப்படின்னு வணங்குங்க. அவர் வந்து நிற்பார். நான் இன்றைக்கி இந்த குலசாமி பூஜை விசேஷமாக போட்டது என் கடன் சிகரம் அடையணும். எங்கள் பெரிய பையன் வந்து ட்ராவல்ஸ் வேலை பார்க்காரு. அவருக்கு 24 மணி நேரமும் ரோடில் தான் வேலை. அவர் பாதுகாப்பாக பத்திரமா போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வரணும். அதுக்காகவும் என் சின்ன பையன் வந்து அமெரிக்கா போயிருக்காரு. கண்ணு கெட்டாத திசையில் பிறக்காரு. 2 பிள்ளைங்களும் தீர்க்காயசு நோயற்ற வாழ்க்கையாக இருக்கணும். எல்லாத்துக்கு மேலே பேத்தியா அவங்க சித்தப்பாவும் அவங்க அப்பாவும் நல்லா சுகமாக இருந்தால் பேத்திக்கு எந்த குறையும் வராது. இதனால தான் இந்த விசேஷ பூஜை. என் கடவுள் என் கடனையும் அடைச்சி தருவார். நீங்களும் நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக ஒரு தடவை செய்யுங்க. உங்களுக்கு இது விளையாட்டு மாதிரி தெரிஞ்சால் இதை கிண்டல் பண்ண வேண்டாம். அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருங்க, சரிங்களா? நான் வந்து தெய்வத்தை ரொம்ப நம்புவேன். எனக்கு முடியாத பட்சத்தில் கடவுளே அப்பா நின்றுருவேன் நான், சரிங்களா? அதே மாதிரி தான் நான் உங்களுக்கும் சிலோட சின்னதை நான் சேர்ந்து உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்கள். மனுஷங்க இருப்பாங்க, 1000 உறவு இருக்கும். கடவுள் வந்து நிற்கிற இடத்துல கடவுள் தான் நிற்பார். அதுவும் நம்ம குலசாமி உத்தரவு இல்லாமல் எந்த நம்ம இஷ்ட தெய்வம் வந்து துணை பண்ண மாட்டாங்க, சரிங்களா? நான் இந்த வீடியோவை இதோட பிடிக்கிறேன். இருந்தாலும் நீங்களும் ஆரத்தி எடுத்துக்கோங்க. முடிஞ்சால் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். புலம்பி ஒன்றும் ஆக போகிறதுல கடவுள் கண்டிப்பாக துணை பண்ணுவார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை நல்ல ஒரு பதிவில் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். இப்போ எனக்கு 108 போற்றி எங்கள் குலசாமி சாமி பேர் வந்து ஜெபிப்பேன். அது நேராகவும் பாபே. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை இருக்கிறவங்கள கடவுள் ஒரு நாளும் கைவிட மாட்டார்.